எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூரில் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவில். இந்த கோவில் போலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது ஒரு சிறிய மலைக்கோயில், 850 படிகளை கொண்டது. இந்த மலைக்கு சம்பத்கிரி என்று பெயர். சமஸ்கிருதத்தில் அதற்கான அர்த்தம் செல்வத்தின் மலை என்று பொருள். அதே அர்த்தங்கொண்ட தமிழ் பெயரும் பொருளூர் என்பது மருவி போலூர் என்று இப்போது அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் இந்த மலை அடிவாரத்தில் கல்லுடைக்கும் தொழிலாளிகள் சிலர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஒரு ஆயுதம் பட்டு ஒரு கல்லிலிருந்து இரத்தம் கசிவதை பார்த்து எல்லோரும் வேலையை நிறுத்திவிட்டு சென்று விட்டனர். நரசிம்மர் அன்று இரவு ஒருவரின் கனவில் தோன்றி, நான் சாந்தமூர்த்தியாக இங்கு அவதரித்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மறுநாள் காலையில் இதை ஊர் மக்களிடம் அந்த பக்தர் தெரிவித்தார். மக்கள் எல்லோரும் சென்று நரசிம்மரை பார்த்து அந்த மக்கள் கூடி மலை உச்சியில் நரசிம்மருக்கு மகாமண்டபம் கட்டினார்கள். இதுதான் கோவில் உருவான வரலாறு. கொலஸ்தியர், பொலஸ்தியர் என்று 2 ரிஷிகள் இங்கு தவம் செய்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். அவர்கள் தவத்திற்கு மனமிறங்கி நரசிம்மர் அவர்களுக்கு ஒரு அற்புத மாங்கனியை கொடுத்தார். அந்த மாங்கனியை யார் எடுத்துக்கொள்வது என்பதில் இருவருக்கும் போட்டி. புலஸ்தியர் கொலஸ்தியரின் 2 கரங்களையும் வெட்டிவிடுகிறார். கொலஸ்தியர் அருகிலுள்ள செய்யாற்றில் நீராடிவிட்டு சம்பத்கிரியை வலம் வந்து சுவாமியை தரிசித்து வந்தார். இவ்வாறு ஒரு மண்டலம் செய்து வரும்போது 48வது நாள் அவருக்கு இறந்த கைகள் மீண்டும் வந்துவிடுகின்றன. நரசிம்மர் ஒரு நாள் கொலஸ்தியர் கனவில் தோன்றி, செய்யாற்றில் காராம்புன்றி என்ற ஒரு இடத்தில் நான் புதைந்திருக்கிறேன், என்னை கொண்டு வந்து இங்கே கோயில் அமைத்து உற்சவமூர்த்தியாக வழிபட வேண்டும் என்று கூற, கொலஸ்தியரும் அவ்வாறே போய் சென்று மூர்த்தியை கொண்டு வந்து இங்கு கோயில் அமைத்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயநகர மன்னர் இந்த கோவிலுக்கு பல கைங்கரியங்கள் செய்துள்ளார். அதில் ஒன்று கோபாலசுவாமி மற்றும் ருக்மணி சத்யபாமா சிலைகள் பிரதிஷ்டை செய்து கொடுத்தது மற்றும் பக்தர்கள் மேலே கோவிலுக்கு சென்று வர சுலபமாக இருக்க படிகள் அமைத்து கொடுப்பது போன்ற சில பணிகளை அவர்கள் செய்து கொடுத்துள்ளார்கள். சுயம்பு மூர்த்தியாக லட்சுமி நரசிம்மர் தாயார் கனகவல்லியுடன் தெற்கு திருவண்ணாமலையை நோக்கியவாறு அருள் புரிகிறார். இந்த கோவிலில் 2 சுனைகள் உள்ளன. மேலே உள்ள சுனை பிரம்ம தீர்த்தம் என்றும் கீழே உள்ள சுனை புலஸ்தியர் சுனை என்றும் அழைக்கப்படுகின்றது. இதன் அருகிலேயே இருக்கும் மற்றொரு மலை சப்தரிஷி மண்டல மலை என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு 7 ரிஷிகள் இன்றும் தவம் புரிந்து இருப்பதாக கருதப்படுகின்றது. இந்த மலைக்கு 2 கழுகுகள் வருவது வழக்கம். பழங்காலத்தில் கூறியது, தற்போதும் வருவதாக சிலர் கூறுகிறார்கள். இந்த 2 கழுகுகளும் 2 ரிஷிகள் என்று கருதப்படுகின்றது. இந்த மலைக்கோவில் மீது இருந்து பார்த்தால் திருவண்ணாமலையும் பக்கத்தில் உள்ள குன்னத்தூர் மலையும் நன்றாக தெரியும். இந்த மலையில் அன்னை குகை என்றொரு குகை உள்ளது. இக்குகையில் அச்சுததாசர், ஹரிதாஸ், ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் மற்றும் சித்தர் வினோபா இங்கே குகைகளில் தியானம் செய்து வந்திருக்கின்றனர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்னை குகை ஆகும்.
இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை உற்சாகமாக அடுத்த காணொளி பதிவேற்றம் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.